ஒரு காலத்தில் சென்னை மாகாணத்தில் கலக்கிய டபுள் டக்கர் பேருந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு விரைவில் வரும் என்று தமிழக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் முதல் கட்டமாக சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அந்த டபுள் டக்கர் பேருந்து சென்னை மாநகரத்திற்கு முதல் கட்டமாக ஒரு பேருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1970 ஆண்டுகளில் சென்னைக்கு அடையாளமாக இந்த டபுள் டக்கர் பேருந்து பார்க்கப்பட்டது. இந்த பேருந்தானது அப்போதைய காலகட்டத்தில் சென்னையில் தாம்பரத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றம் வரை இயக்கப்பட்டது. இந்த பேருந்தில் பயணிப்பதற்காகவே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் சென்னைக்கு படையெடுக்க தொடங்கினர். பொதுமக்கள் வரவேற்பு அதிக அளவில் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் பராமரிப்பு செலவு அதிக அளவில் இருந்த காரணத்தினால் டபுள் டக்கர் பேருந்து கடந்த 2008 ஆண்டு நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில தற்போது இளைய தலைமுறைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ஈர்க்கும் வகையில் தமிழக போக்குவரத்து கழகம் பல்வேறு அதிநவீன பேருந்துகளை இயக்கி வருகிறது. அந்த வகையில் மீண்டும் 18 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் டபுள் டக்கர் பேருந்து இயக்கப்பட உள்ளது. சென்னையில் முதல் கட்டமாக 20 டபுள் டக்கர் பேருந்துகள் கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 டபுள் டக்கர் பேருந்துகளை வாங்குவதற்காக மாநகர போக்குவரத்து கழகம் டெண்டர் விட்டிருக்கிறது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இந்த தகவலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில அயலக தமிழர்கள் நிதி பங்களிப்புடன் முதல் கட்டமாக குளிர்சாதன வசதி கொண்ட ஒரு மின்சார டபுள் டக்கர் பேருந்து அசோக் லைலாண்ட் நிறுவனம் தயாரித்துள்ளது. சிவப்பு நிறத்தில் இயக்கும் இந்த பேருந்தின் இரு பக்கவாட்டிலும் தஞ்சை பெரிய கோவில், கலங்கரை விளக்கம், ரிப்பன் கட்டிடம், ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரன் உள்ளிட்ட புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் மிகப்பெரிய அளவில் தமிழ் வாழ்க என எழுத்து இடம்பெற்றிருக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்காக டபுள் டக்கர் பேருந்து இயக்கத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள கலாச்சார கட்டிடங்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் வகையில் பேருந்து இயக்கப்பட உள்ளது. அதாவது சென்னை வாலாஜா சாலையில் உள்ள சுற்றுலாத்துறை தலைமை அலுவலகத்திலிருந்து சென்ட்ரல், துறைமுகம், LIC உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் விதமாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த டபுள் டக்கர் பேருந்து சேவைக்கு சென்னை மக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டபுள் டக்கர் பேருந்து சென்னையில் பார்ப்பதற்காக மக்கள் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வசதிகள் இந்த பேருந்துகளில் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக ஓட்டுநர் பயிற்சி பெற்று அதன் பிறகு ஓட்டுநர் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். பேருந்துக்குள்ளே ஒரு படி அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக குளிர்சாதன வசதி கொண்ட முதல் பேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த சுற்றுலா பயணிகள்லாம் சென்னை மாகாணத்தில் அந்த அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பார்ப்பதற்காக இந்த பேருந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க குளிர்சாதன வசதிகளுடன் இந்த பேருந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. 1.89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து தமிழக முதலமைச்சர் துவக்கி வைத்திருக்கிறார். வரும் காலங்களில் மாநகர போக்குவரத்து தரப்பிலும் இப்பேருந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இயக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இரு பக்கவாட்டிலும் பேருந்தினுடைய படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கீழ்ப்பகுதியில் அமர்வதற்கும் பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேல்தளத்தில் அமர்வதற்கும் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. MTC அதாவது தமிழக போக்குவரத்து கழகத்தின் மூலம் பல்வேறு வசதிகள் பேருந்துகள் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது. 18 வகையான பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த டபுள் டக்கர் பேருந்து இன்று மக்களுடைய பயன்பாட்டிற்கு, அதாவது சுற்றுலா பயணிகளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு முக்கியத்துவம் வாய்ந்த வகையில் சென்னைக்கு அடையாளமாக இருந்த ஒரு பேருந்து 1970களில் இந்த பேருந்துகள் பல்வேறு திரைப்படங்களில் பார்க்கப்பட இருந்தது. எம்ஜிஆர், அதே போல சிவாஜி, ரஜினி போன்ற நட்சத்திர அவங்களுடைய அந்த படங்களில் இந்த மாதிரி பேருந்துகள் பார்க்கப்பட்டது. பேருந்து முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு பல்வேறு வசதிகள் இந்த பேருந்துகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 1.89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பேருந்து தயார் செய்யப்பட்டு தமிழக சுற்றுலாத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிரதானமான இடங்கள், சுற்றுலா தலங்கள், அதே போல ஆன்மீக தலங்கள் வந்து சுற்றி பார்ப்பதற்காக முதல் கட்ட பேருந்து வந்து தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை முதல் இந்த தீவுத்தடலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து டிக்கெட் வந்து நிர்ணயிக்கப்பட்டு அதன் பிறகு சுற்றுலா பயணிகள் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1970களில் டபுள் டக்கர் பேருந்து சென்னையில் வந்து ஒரு அடையாளமாக இருந்தது. இதை காண்பதற்காகவே தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து சென்னைக்கு வந்து படையெடுக்க தொடங்கினார்கள். இந்த பேருந்து எப்படி இருக்கிறது, அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது என்று படையெடுக்க தொடங்கினார்கள். அந்த வகையில் பல்வேறு புதிய அம்சங்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டு இந்த பேருந்து வந்து முதல் கட்டமாக ஒரு பேருந்து சுற்றுலாத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னை மாநகர போக்குவரத்து சார்பில் வந்து 20 பேருந்துகள் வாங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பிலும் விரைவில் வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கும் இந்த பேருந்து வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக சுற்றுலா பயணிகளுக்கு இந்த பேருந்து டபுள் டக்கர் பேருந்து வந்து பொதுமக்கள், அதாவது சுற்றுலா பயணிகளுடைய பயன்பாட்டுக்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முருகனுடன் செய்தியாளர் முனாஃப்.